ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மியாஸ் விலாக்ஸில் பூரிக்கிழங்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடிஷ் தான் இருக்க போது. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்க போகுது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணணும். கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருந்த ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 2 கீறி வச்சுருந்த ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிழங்குக்கு தேவையான உப்பையும் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஓரளவுக்கு வதக்கிட்டு கிழங்குக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிழங்கு செய்கிறதுனால முதல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடலை மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணோம்னா நல்ல கொதி வந்திருக்கும். கூடவே அந்த கடலை மாவோட பச்சை வாடையும் போயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்து வேக வச்சு எடுத்திருந்த பட்டாணி சுண்டலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு சூப்பரான பூரிக்கு பட்டாணி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு அட்டகாசமான ருசியில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான நம்ம பூரி, சப்பாத்தி, தோசைக்கு ஏற்ற பட்டாணி கிழங்கு பார்த்தாச்சுங்க. இதை பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.